வியட்நாம் சுற்றுலா சென்ற இந்தியர்கள் அங்கு ஏற்பட்ட படகு விபத்தில் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களில் 10 பேர் தமிழர்கள் என்றும் அவர்களுடைய விவரங்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது 10 தமிழர்கள் பலி அப்படின்ற ஒரு செய்தி மிக பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அயலக நலன்துறை தரப்புல இருந்து தற்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? அவர்களுடைய உடல்களை இங்க சொந்த ஊர்களுக்கு கொண்டு வருவதற்கான ஏதேனும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? விரிவான தகவல்கள். தமிழக அரசின் சார்பில் 10 பேர் உயிரிழந்தவர்களுடைய உடலை அரசனுடைய செலவிலேயே கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய வியட்நாம் இருக்கக்கூடிய தூதரகத்தின் மூலமாக தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அயலக தமிழர் நலத்துறையினுடைய அதிகாரிகள் இந்திய துணை தூதரகத்தின் மூலமாக தொடர்ந்து அதிகாரிகளிடம் பேசி வருகின்றனர். அந்த வகையில தமிழக முதலமைச்சரும் மற்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த விபத்துல 10 பேர் உயிரிழந்திருக்காங்க என்ற செய்தி அறிந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அந்த உடல்கள் உடனடியாக தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கிட இந்திய தூதரக உயர் அலுவலர்களோடு ஒருங்கிணைந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும். அதே நேரத்துல இந்த விபத்துல உயிரிழந்தவருடைய விவரங்களை பெற்று அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கையாகவும், அதே நேரத்துல தமிழக அரசு அதிகாரிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக உயர் அலுவலரோடு ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் தொடர் பணிகளை மேற்கொண்டு அந்த வகையில 10 பேருடைய உடல்களை உடனடியாக தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. அந்த உத்தரவினுடைய அடிப்படையில தமிழக அயலக நலத்துறை என்பது அதிகாரிகள் உடனடியாக அதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். பாஸ்கர், சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரை கான்டாக்ட் எதுவும் பண்ணியிருக்காங்களா? அவங்க கிட்ட என்ன பேசியிருக்காங்க? அதை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா? தெரியப்படுத்திருக்காங்க. அதே நேரத்துல உடல்களை கொண்டு வரக்குண்டான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. யாராவது இந்த விபத்துல சிகிச்சை பெற்றக்கூடிய தகவலை சேகரிக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த விவரங்களையும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஒரு IAS அதிகாரிகளுடைய தலைமையில அதற்கான பணிகள் என்பது தொடர் பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அயலக நலத்துறையுடைய அதிகாரிகள் ஏற்கனவே தூதரகத்துடைய அதிகாரிகளோடு தொடர்பு இருப்பதன் காரணமாக விரைவில் உடல்களை கொண்டு வரக்குண்டான நடவடிக்கைகள் என்பது துரிதமாக மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இந்த தொடர் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வியட்நாம் படகு விபத்தில் தமிழர்கள் 10 பேர் பலியாகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகர செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மொத்தம் 15 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் அதில் 10 பேர் தமிழர்கள். இங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்க சுற்றுலாவுக்காக போனவங்க இந்த படகு விபத்து நிகழ்ந்ததில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுடைய உடல்களை இங்க உங்களுடைய தாய்நாட்டிற்கு இங்கு தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் மாநில அரசு முன்னெடுத்து செய்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.